அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து எப்படி நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு எப்படி நாம் கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழலாம் என்பதை குறித்து கடந்த வாரத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். மறுபடியுமாய் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னது? நீங்கள் கவலை இல்லாமல் வாழ முடியும். இதற்கு நாம் கடந்த வாரம் சில வசனங்களையெல்லாம் வாசித்தேன் உங்களுக்கு. சங்கீதம் 55:22, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த எல்லா வசனங்களிலும் இருந்து ஆண்டவர் ஒரு சத்தியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது என்னது? நீங்கள் உங்கள் கவலை பாரத்தை சுமக்காதீங்க, அதை கர்த்தர் கையில் கொடுத்துட்டு கவலையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழுங்கள் என்ற சத்தியத்தை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக பார்த்தோம், ஏன் ஆண்டவர் நாம் கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏனென்றால் கவலை என்பது வாழ்க்கையிலே பெரிய பாதிப்புகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் சில வசனங்கள்லேருந்து பார்த்தோம். முதலாவதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் சென்று அங்கே மார்த்தாள் வாழ்க்கையிலிருந்து கவலை எப்படி நம்முடைய உறவுகளை பாதிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு மனஸ்தாபம் வந்து விடுகிறது. ஆண்டவர் நம்மை விசாரிப்பதில்லை என்று சொல்லி ஒரு தவறான எண்ணம் வந்து விடுகிறது. இதனால் ஆண்டவரோடு இருக்கிற உறவு பாதிக்குது. அது மாத்திரமல்ல, நம்முடைய சக மனிதர்களோடு இருக்கிற உறவுகளும் பாதிக்கிறது என்று சொல்லி மார்த்தாள் வாழ்க்கையிலிருந்து நாம் லூக்கா 10:39வது வசனத்திலே கற்றுக்கொண்டோம். அது முதல் பாதிப்பு. அடுத்ததாக நீதிமொழிகளுக்கு சென்றோம். நீதிமொழிகள் 12:25 எப்படி கவலை இருதயத்தை ஒடுக்கும். அடுத்தது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே எப்படி கவலை மன துக்கம் ஆவியை முறிந்து போக செய்கிறது. பின்பு நீதிமொழிகள் 17:22 எப்படி முறிந்த ஆவி எலும்புகளை கூட உலர பண்ணுகிறது, எப்படி சரீரத்தை கூட பலவீனப்படுத்தி விடுகிறது என்று சொல்லியெல்லாம் நாம் பார்த்தோம். எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் கவலை உண்டாக்குறது என்று சொல்லி. அப்போது தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தமாக தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போது தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கவலை உண்டாக்குகிற இன்னொரு பாதிப்பை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்த்துவிட்டு, அடுத்ததாக இயேசு சிலுவையிலே நம்மை இந்த கவலை உண்டாக்குகிற அந்த வேதனையிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி இயேசு எந்த அளவுக்கு சிலுவையில் பாடுபட்டார் என்பதை நாம் தியானிப்போம் பாருங்க. முதலாவதாக கவலை உண்டாக்கும் இன்னொரு பாதிப்பை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்கள். மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் சென்றால் கவலை உண்டாக்குகிற இன்னொரு பாதிப்பை குறித்து வேதம் இப்படி விளக்குகிறது பாருங்க. இங்கே மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கவலையை எப்படி விவரிக்கிறார் என்றால், அது ஒரு முல்லை போல இருக்கிறது என்று விவரிக்கிறார். முள் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க, வாசிக்கிறேன். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம்,
சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பாருங்க. முள் எப்படி பாதிப்பை உண்டாக்குகிறது என்று சொல்லி இயேசு இங்கே விளக்குகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு விவசாயி நிலத்தில் போய் விதை விதைக்கிறான். விதைக்கும்போது சில நேரம் என்ன ஆயிடுது, அந்த நிலத்திலே முள் செடி வளர்ந்து விடுகிறது. அப்போது இந்த முட்செடி களையாக வளரும்போது என்ன ஆகுது, அது நல்ல விதை வளர்ந்து கனி கொடுக்காதபடி அந்த விதையை, அந்த செடியை அது நெருக்கி போட்டுறது பாருங்க. நெருக்கி போடுறதுனால அந்த விதை பலனற்று போய் விடுகிறது. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, கவலையை ஒரு முள்ளுக்கு என்ன செய்கிறார், ஒப்பிடுகிறார். கவலை என்ன பண்ணுகிறதா, எப்படி ஒரு முள் விதையை நெருக்கி போட்டு அது பலன் கொடாமல் செய்கிறதோ, அதே போல நம்முடைய விசுவாசம், தேவனோட வார்த்தை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியாதபடி இந்த கவலை என்னும் முள் என்ன செய்கிறது, வசனம் என்னும் விதையை நெருக்கி போட்டு விடுகிறது பாருங்க. அதனால்தான் வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, கனி கொடுக்க முடியல பாருங்க. அதை இயேசு இப்படி விளக்குறார் பாருங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் இப்பொழுது 18வது வசனத்துக்கு செல்வோம் பாருங்க. இயேசு சொல்லுகிறார், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு எப்படி கவலை என்பது ஒரு முள்ளை போல நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறது என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கவலை என்ன செய்கிறதா, இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. பிரவேசித்து என்ன ஆகுது, நம்ம ஏற்கனவே வாசித்த மாதிரி நீதிமொழிகள் 12:25 படி கவலை இருதயத்தை என்ன செய்கிறது, ஒடுக்குகிறது. அப்போது இந்த கவலை என்னும் முள் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து வசனம் இருதயத்தில் கிரியை செய்யாதபடி அது என்ன செய்கிறது, வசனம் என்னும் விதையை நெருக்கி போட்டு அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்காதபடி அது என்ன செய்கிறது, தடுத்து விடுகிறது தேவ பிள்ளைகளே. அப்போது தேவ பிள்ளைகளே, இதனால தான் ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. பாருங்கள், இன்றைக்கி அநேகர்லாம் நல்ல பைபிள் வாசிப்பாங்க, நல்ல ஜபம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வாசிக்கிற வசனமும் அவங்க ஜெபிக்கிற ஜபமும் கனி கொடுத்த மாதிரியே இருக்காது. ஒழுங்காக சபையில் நடக்கிற எல்லா ஜப கூட்டத்துக்கும் போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா வனாந்திரம் போல தான் என்ன செய்யும் இருக்கும் பாருங்கள். நம்ம நினைக்கிறோம், ஏன் இவங்க நல்லா தானே சபைக்கு போகிறாங்க, நல்லா தானே ஜெபிக்கிறாங்க, நல்லா தானே பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனால் ஏன் வசனம் கனி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஆண்டவர் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. அவங்களுக்குள்ளே உலக கவலைகள் உட்பிரவேசித்து வசனம் கனி கொடுக்க முடியாதபடி அது என்ன செய்கிறது, அதை நெருக்கி போட்டு விடுகிறதுன்னு சொல்லுகிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, கவலை என்பது ஒரு முள்ளை போன்று நம்ம என்ன செய்கிறது, குத்துக்கிறது பாருங்க. யோசித்து பாருங்களா, முள் எவ்வளோ வேதனை உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன முள் சின்னதாக லைட்டாக நம்முடைய தோல் மேலே பட்டுட்டாலே சில நேரம் ரத்தம் என்ன செய்து வந்துடுது பாருங்க. ஏன்னா முள் சின்னதாக பட்டால் கூட அது காயப்படுத்துகிறது. ஆனால் நிறைய பேருக்கு கவலை என்பது ஒரு முள் போன்று இருக்குங்கிற ஒரு வெளிச்சமே எனக்கு நிறைய பேருக்கு கிடையாது பாருங்கள். நம்ம எல்லாரும் கவலைப்படுகிறது ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், கவலை என்பது ஒரு முல்லை போன்றது. அது குத்திச்சுன்னா மிகுந்த வேதனை என்னச்சு உண்டாக்கும் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இதனால தான் நீங்கள் கவலையிலிருந்து விடுதலை பெறுவது மிக மிக முக்கியமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. இந்த கவலை என்னும் முள், இதிலிருந்து நம்ம விடுதலை பெறும்போது தான் நாம் வாசிக்கிற வேத வாசிப்பு, நாம் ஜெபிக்கிற ஜபம், நம்முடைய சபைக்கு போகிற அந்த
ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். கவலையிலிருந்து விடுதலை பெறும்போது பாருங்க, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து விடுகிறது? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. நம்மால் நாம் கேட்கிற வசனத்தின் மூலம் பலனடைய என்ன செய்கிறது? முடிகிறது பாருங்க. அப்போது நீங்கள் கேட்கலாம் பாருங்க, சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, நானும் கவலைப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேங்க. ஆமாம், முள்ளை போல தான் அது என்னை குத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் உள்ளத்தில் என்ன செய்கிறார்கள்? துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்கும்போது சிலரோட உள்ளத்தில் துக்கம் கூட வரலாம். ஐயோ, என்னது, கவலை ஒரு முல்லை போல் இருக்குதா? அது குத்திச்சுன்னா மிகுந்த வேதனை உண்டாக்கும். அப்படியா? அப்போ நான் இந்த கவலையிலேருந்து விடுதலை பெறணுமே, இந்த முள் குத்துறதுலேருந்து நான் விடுதலை பெறணுமே அப்படின்னு சொல்லி சிலரோட உள்ளத்தில் தோன்றுகிறது. அப்போது நீங்கள் சிலர் நினைக்கிறாங்க, நான் அந்த கவலை விடணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த கவலை விடுறது? இதிலேருந்து என்னால் விடுதலை பெற முடியலே என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நமக்கு கவலை என்கிற இந்த முள் குத்துதே, நம்முடைய மனதில் மிகுந்த வேதனையை உண்டாக்குதே. இந்த கவலை என்னும் முள்ளிலிருந்து நமக்கு விடுதலையை தருவதற்காக தான் இயேசு சிலுவையிலே முட்கிரீடம் சுமந்தவராக மரித்தார். தேவ பிள்ளைகளே, வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சுட்டி, யூதரோட ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு நம்மை கவலை என்னும் முள்ளிலிருந்து விடுவிப்பதற்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு இதிலிருந்து ரட்சிப்பு தர்றதுக்கு எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதை இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். இங்கே இயேசுவினுடைய தலையில் ரோம போர் சேவகர்கள் ஒரு முள் முடியை ஒரு கிரீடத்தை போல் வணைந்து அதை இயேசுவின் மேல் என்ன செய்கிறார்கள்? தலையின் மேல் வைக்கிறார்கள் பாருங்கள். யோசித்து பாருங்கள். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், ஒரு ரோட்டு ஓரத்தில் ஒரு முட்செடியை பார்த்தேன். அப்போ அதில் உள்ள முள்ளை பார்க்கும்போது எனக்கு உடனே இயேசுவினுடைய தலைமையில் வைக்கப்பட்ட அந்த முள் முடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாருங்கள். அந்த முள் அவ்வளவு கூர்மையாக இருந்தது. அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், அது பக்கத்தில் கூட கையை கூட கொண்டு போக முடியாது பாருங்கள், அவ்வளவு கூர்மையாக இருந்தது. ஆனால் இயேசு நம்மேல் உள்ள அன்பினால் இந்த கவலை என்னும் முள் இனி நம்முடைய வாழ்க்கையை குத்த கூடாதென்று சொல்லி நம்மேல் அன்பு வைத்து அந்த கொடிய முள் முடி என்னும் கிரீடத்தை தன் தலைமேல் என்ன செய்தார்? சுமந்தார். தேவ பிள்ளைகளே, இதைதான் வேதம் பாருங்கள் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இப்படி விவரிக்கிறது பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். தேவ பிள்ளைகளே, இங்கே சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளை குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்க. என்ன சொல்லுகிறது? இயேசு சிலுவையிலே மரிக்கும்போது, இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்தவராக மரிக்கும் போது என்னாச்சா? அந்த முடி என்னும் கிரீடத்தை சுமந்தவராக அவங்க சிலுவையிலே மரிக்கும் போது என்னாச்சு? இயேசு வேதம் சொல்லுகிறது, நமக்காய் சாபமானார். நமக்காய் சாபமானார். எதற்கு? இந்த கவலை என்னும் முள் நம்மை குத்தி, எப்படி ஒரு சரீரப்பிரகாரமான முள் ஒரு சின்னதாக குத்துனா கூட எவ்வளோ வேதனை பாருங்கள். அது ஆழமாக குத்திச்சுன்னா அது எவ்வளோ பெரிய வேதனையை உண்டு பண்ணும். ஆனால் இன்றைக்கு கவலை என்னும் முள் இன்றைக்கு எல்லோரையுமே என்ன செய்கிறது? குத்தி கொண்டிருக்கிறது, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அநேகர் அதை உணராதவர்களாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள் பாருங்கள்.
அதனால தான் சில பேருக்கெல்லாம் நிறைய தலைவலி வருது. சிலருக்கெல்லாம் பாருங்கள் தலையில் ஒரே வலி. ஏன்? அடிக்கடி கவலைப்படுகிறது. கவலைப்பட்டு பட்டு கடைசியில் அது என்ன செய்கிறது? சரீரத்தை கூட பாதிச்சிருது. பாருங்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தோம்னா அது நம்முடைய நரம்பு மண்டலங்களை பாதிக்கும், சரீரத்தை அது பலவீனப்படுத்திடுது. பாருங்க, ஏன்னா அது ஒரு முள் எவ்வளோ வேதனை உண்டாக்கும். அப்போது கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ பெரிய வேதனை உண்டாக்கும் தேவ பிள்ளைகளே. அப்போது அந்த கொடிய சாபத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தான் இயேசு சிலுவையிலே முள் கிரீடத்தை தன் தலைமேல் சுமந்தவராக நம்மேல் குத்திய அந்த மன துக்கம் என்னும் முள் தன்னை குத்தும்படி சிலுவையிலே அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஒப்பு கொடுத்து அந்த முள் இப்பொழுது இயேசுவின் தலைமையில் வைக்கப்பட்டபடியினால் தேவ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, இயேசு நமக்காய் சிலுவையில் சாபமாகி இப்பொழுது கவலை என்னும் முள் இனி நம்மை குத்தாதபடி அதிலிருந்து நாம் விடுதலை பெறும்படி அவர் நம்மை இந்த சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி பார்த்தீங்களா தேவ பிள்ளைகளே. என்னோட வாழ்க்கையில் கூட நான் இதை பார்த்திருக்கிறேன். கவலை என்னும் முள் அநேக வேளைகளில் என்னை குத்தி எப்படி என்னை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்று நான் உணர்ந்திருக்கிறேன். பின்பு கர்த்தர் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை போல இப்படிப்பட்ட வார்த்தைகளை எனக்கு அனுப்பி என்னை குணமாக்குவார். பாருங்கள், அப்போ தேவ பிள்ளைகளை இன்றைக்கி எதற்காக கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான். பாருங்கள், சங்கீதம் 107:20 சொல்லுகிறது போல, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் கவலை என்னும் முள்ளினால் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுலேருந்து எப்படி விடுதலை பெறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்குத்தான் இங்கே இந்த வசனங்களை உங்களோடு பாருங்கள் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நோக்கி பாருங்கள், அந்த சிலுவையிலே இயேசு முடி சுமந்தவராக அவர் தொங்கினாரே. அந்த முடி இயேசுவினுடைய தலையை குத்தின போது அது அவருடைய தலையிலிருந்து இரத்தம் வடிந்ததே. எதற்காக? உங்களுக்கு மீட்பை தரும்படி, உங்களுக்கு விடுதலையை தரும்படி தான் இயேசு இரத்தம் சிந்தினார். முடியினால் குத்தப்பட்டு இரத்தம் சிந்தினார் தேவ பிள்ளைகளே. அப்போ அவர் இரத்தம் சிந்தி இருக்கிறபடினால் தான் இப்போ யோவான் 8:36 சொல்லுகிறது போல, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே என்ன செய்வீர்கள்? விடுதலை ஆவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே கவலை என்னும் அந்த முள்ளிலிருந்து விடுதலை ஆவீர்கள். அப்போ தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை என்ன செய்யுங்க? நோக்கி பாருங்க. நோக்கி பார்க்கும்போது தான் நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுக்கு உங்களால் என்னது முடியும். பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்காமல் நாம் நம்முடைய கவலையை கர்த்தர் மேல் வைப்பதற்கு நமக்கு பலன் கிடையாது. பாருங்க, ஆனால் எப்போ சிலுவையில் எனக்கா இயேசு தொங்கினார், சாபமானார், முள்முடி சுமந்தார் என்று சொல்லி அந்த இயேசுவின் இரத்தத்தை, அந்த இரத்தம் வடிந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறேனோ, சிலுவையில் எனக்காய் தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்கிறேனோ, அப்போ பாருங்க பரிசுத்தாவின் பலன் என்னில் கிரியை செய்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறதல்லவா, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. அப்போ எப்போ இயேசுவை நோக்கி பார்க்குறீங்களோ அப்போ மன துக்கம் நீங்கி, மன சஞ்சலம் நீங்கி, மன மகிழ்ச்சி உங்களை நிரப்புது. பாருங்க, ஏன்னா இயேசுவை நோக்கி பார்த்தாலே அவர்களுக்கு சந்தோஷம் தான் தேவ பிள்ளைகளே. அப்போ இயேசுவை நோக்கி பார்த்த உடனே பாருங்க, ஆவியான ஒரு பலன் நம்மில் கிரியை செய்கிறது. கிரியை செய்யும்போது இப்போ
நான் கர்த்தர் மேல் என் பாரத்தை என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அந்த கவலையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எனக்கு பலன் என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. பாருங்கள், இதை தான் சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அன்னாள் நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாள் எப்படி தன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் இப்பொழுது 15வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாயிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. பாருங்க, ஆம் பிரியமானவர்களே, அன்னாள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை. அதனால் அவளுடைய சக்களத்தி எப்பொழுதும் அன்னாளை கேலி செய்து அவளுடைய நிந்தையான வார்த்தைகளினால் அன்னாள் மிகவும் மன பாரம் அடைந்து மன கிளேச மன துக்கத்தினால் நிரம்பியிருந்தாள். பாருங்க, ஆனால் அவள் அவள் ஒரு நாள் ஒரு நல்ல காரியத்தை செய்தாள். என்ன செய்தாள்? அவள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்தாள். அவள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். பார்த்தவுடன் பாருங்க, இப்பொழுது அவளுக்கு தெரிஞ்சிட்டு, இனி நான் இந்த மன பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் இதை கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்ய போகிறேன்? வைக்க போகிறேன். என் சக்களத்தினால் இனி நான் வேதனைப்பட போவதில்லை. அந்த பாரத்தை நான் கர்த்தர் மேல் வைத்து விட போகிறேன் என்று சொல்லி அவள் தேவ சமூகத்துக்கு வந்து தன் இருதயத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறாள்? ஊற்றி விடுகிறாள். பாருங்க, இதுதான் கர்த்தர் மேல் பாரத்தை வைப்பது. அப்போ தன்னுடைய இருதயத்தின் சஞ்சலத்தை கர்த்தர் மேல் வைத்து விட்டாள். வைத்தவுடன் பாருங்க, அவளுக்கு கவலையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை என்ன செய்கிறது? வருகிறது. பாருங்க, அதை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் கடைசி 3 வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் அவள் துக்க முகமாய் இல்லை. தன் சக்களித்தி தன்னிடத்தில் பேசின நிந்தியான வார்த்தையை மறந்து விட்டாள். கவலை பாரம் அதிலிருந்து விடுதலை பெற்று விட்டாள். ஏன்? அன்னாள் கர்த்தரை நோக்கி பார்த்தாள். தேவ பிள்ளைகளை, இப்பொழுது கூட நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்ட, நமக்காய் முள் முடி சுமந்து இரத்தம் சிந்தி சிலுவையில் மரித்த, இன்றைக்கு உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். பார்க்கும்போதே பாருங்கள், அவருடைய இரத்தத்தினால் இந்த நாளிலே இந்த கவலை என்னும் முள்ளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி உங்கள் பாரத்தை இந்த நாளில் கர்த்தர் மேல் வைக்க போறீங்க. இனி நீங்கள் துக்கமுகமாக என்ன செய்ய போறதில்லை, இருக்க போறதில்லை. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசு எங்களை இந்த கவலை என்னும் முள்ளிலிருந்து விடுவிப்பதற்கு எந்த அளவுக்கு சிலுவையிலே பாடுபட்டார் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, எவ்வளோ ஒரு வேதனை எங்களுக்காக அந்த முள் முடியை ஆண்டவரை சுமந்தவராக சிலுவையிலே மரித்தீரே. எதற்காக? இந்த கவலை என்னும் முள் இனி எங்களை குத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவரே. நாங்கள் சமாதானத்தில் நிரம்பணும், இனி துக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இவ்வளோ பாடுகள் அப்பா. ஆதலால் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா. சிலுவையிலே இயேசு முள் முடி சுமந்தவராக ரத்தம் சிந்தி மரித்தார், அதை நோக்கி பார்க்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் இந்த வேளையில் அன்னாலை போல சிலுவையில் தங்களுக்காய் சாபமாக்கி மரித்த இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, பார்க்கும்போதே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இந்த கவலை என்னும் முள்ளிலிருந்து மீட்பின் விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட இப்பொழுது பலன் உண்டாகட்டும். இனி உம்முடைய பிள்ளைகள் துக்க முகமாய்
இருப்பது இதோடு நின்று போகட்டும். துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். மன மகிழ்ச்சியினால் முக மலர்ச்சி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.